நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலே கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுவது சம்பந்தமாக பார்ப்பது தொடர்பாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றிய வழிகாட்டுதல்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இந்த கனவு தொடர்பாக எப்படியெல்லாம் வழிகெடுக்கப்படுகிறது, வழிகெடுக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்தோம் என்று கூறி எவ்வாறெல்லாம் வழிகெடுக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்பது தொடர்பாகவும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலிருந்தும் இவர்கள் எதையெல்லாம் தவறான நம்பிக்கையாக சொல்கிறார்களோ அதை குறித்தும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு தொடர்பாக கூறிய சில அடிப்படைகளை நான் கூறிவிட்டு மற்ற தகவல்களை நான் கூற விருப்பப்படுகிறேன். கனவுகள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விரிவாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது கனவு என்பது 3 வகையாக இருக்கிறது. ஒரு மூமினுக்கு வரக்கூடிய, இறை நம்பிக்கையாளருக்கு வரக்கூடிய கனவு என்பது நற்செய்தியாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நல்ல கனவு என்பது நற்செய்தியாக, முபஷிராத்தாக, நல்ல கனவு சாலிஹான கனவாக வரும் என்று கூறியிருக்கிறார்கள் நல்லடியார்களுக்கு. அதே மாதிரி கெட்ட கனவாக வரக்கூடியது எல்லாமே ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கனவு மூலமாக எந்த விதமான பாதிப்பும் மனிதனுக்கு ஏற்படாது, மூமினுக்கு ஏற்படாது என்றும் குறிப்பிடுகிறார்கள். 3வது கனவு என்பது அந்த பிரம்மை, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். நம்ம எதையெல்லாம் சந்திக்கிறோமோ பார்க்கிறோமோ அதை வரக்கூடிய அந்த எண்ணங்கள் கனவாக வரும் என்று கூறியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூறிய ஹதீஸை பார்க்கிறோம். இதை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வர்ருயா ஸலாஸத்துன், கனவு என்பது 3 வகையாக இருக்கிறது. வர்ருயா சாலிஹத்து புஷ்ரா மினல்லா, நற்கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. வர்ருயா தஹ்ஸீனு மினஷ் ஷைத்தான், கெட்ட கனவு என்பது ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஷைத்தான் கவலையை ஏற்படுத்துகின்றான் என்று கூறுகிறார்கள். வர்ருயா மிம்மா யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸஹு, 3வது கனவு என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதையெல்லாம் நம்ம நாள் முழுவதுமாக பார்க்கிறோமோ கேட்கிறோமோ, உள்ளங்களில் எண்ணங்களாக ஓடுகிறதோ, நம்ம நடவடிக்கையில் ஈடுபடுகிறோமோ, அது வரும், கனவுல வரும். ஒன்று நற்செய்தியாக கனவாக வரும். 2வது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய கவலை, மூமினுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று கனவாக வரும். 3வது என்னவென்று சொன்னால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள், எதையெல்லாம் எண்ணங்கள்ல அவனுக்கு வந்ததோ, அவனுடைய பிரம்மையாக இருந்ததோ அதையெல்லாம் வரும்னு சொல்றாங்க. அப்போ இந்த கெட்ட கனவு மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் வராது என்றதை கூறக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியுது. கெட்ட கனவு வந்தா அது என்ன செய்ய சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? இடதுபுறமாக 3 முறை துப்ப சொல்றாங்க. துப்பி விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் என்று அல்லாஹ்விடத்தில் விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட சொல்றாங்க. சில அறிவிப்புகளில் 2 ரக்காத் தொழவும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்க. நற்கனவுகள் என்பதை உங்களுக்கு விருப்பமானவர் இடத்துல மட்டுமே என்ன செய்யுங்க, தெரிவிச்சுக்கிறேங்கன்றாங்க. அதாவது மனிதனுக்கு எல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செய்தி. மார்க்கம் தொடர்பானது கிடையாது, தீன் தொடர்பானது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில எது மகிழ்ச்சியை அவனுக்கு ஏற்படுத்துமோ, நற்செய்தியை ஏற்படுத்துமோ அது தொடர்பான விஷயம் அவனுக்கு கனவாக வருமானால் அதை நெருக்கமானவர்களிடத்துல கூறிக்கொள்ளலாம் என்றும் கூறுறாங்க. அப்போ இந்த கனவு என்பது 3 வகையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சில அறிவிப்புகளில் பார்க்கிறோம், நபித்துவத்தில் எல்லாமே முடிந்து விட்டது. இன்னர் ரிசாலத்த வன் நுபுவத்த கது இன்கத்தாத், நுபுவத் முடிந்து விட்டது, ரிசாலத் முடிந்து விட்டது. நுபுவத் ரிசாலத் 2 ஒன்று தான். நபித்துவம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படக்கூடிய அந்த தூதுத்துவம், நபித்துவம் 2மே ஒன்று தான். 2ஐயும் குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அது நிறைவு பெற்று விட்டது, முடிந்து விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் நபித்துவம் என்பது கிடையாது, வஹி வராது, இறைச்செய்தி வராது என்று சொல்லிட்டு மேலும் உறுதிப்படுத்தி சொல்றாங்க. ஃபலா ரசூல பாதி வலா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார், எந்த தூதரும் வரமாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு கவலை ஏற்படுது. ஆஹா, இதுக்கப்புறம் வர்றேன்னா எப்படின்னு கவலை வரக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலாக்கினல் முபஷ்ஷிராத், நற்செய்திகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. நற்செய்திகள்னா என்னன்னு கேட்கும் பொழுது, ருயர் ரஜுலுல் முஸ்லிம், முஸ்லிமுக்கு வரக்கூடிய நற்கனவு தான், சாலிஹான கனவு தான். வஹிய ஜுஸும் மின் அஜ்ஸா இன் நுபுவா, அது நபித்துவத்தில் பகுதிகளில் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்றாங்க. சில அறிவிப்புகளை பார்க்கிறோம், 46 பகுதிகளில்
ஒரு பகுதியாக நற்கனவுகள் இருக்கிறது, நற்செய்தியாக இருக்கிறது, மூமின்களுக்கு சாலிஹான கனவு நற்செய்தியாக வரும் என்று சொல்றாங்க. அப்போ இது கனவு தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூறின ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் கூறிக்கொள்கிறேன். இது ஒன்று. இந்த கனவுகள் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்பது குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இது இல்லாதவங்க நற்செய்தியில ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடிய ஒரு நற்கனவு, நல்ல கனவுனா என்ன, ஒரு கெட்ட கனவுனா என்ன, உள்ளத்தில் வரக்கூடிய உணர்வுனா என்னன்னு சொல்லி அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கிறாங்க. நற்கனவு என்பது முஸ்லிமுக்கு வரும், ஒரு நற்செய்தியாக இது இருக்கிறது. கெட்ட கனவு முஸ்லிமுக்கு வரும், அந்த ஷைத்தானிடமிருந்து அது ஏற்படுகிறது, அதனால் எந்த பாதிப்பும் வராது என்பதையும் குறிப்பிடுறாங்க. உள்ளத்தில் இது இல்லாமல் பிரம்மை போன்ற அந்த கனவு வர்றதுன்னு சொல்றாங்க. இது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா முடியாதா என்று கேட்டா அது சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். இது சம்பந்தமாக அறிஞர்கள் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் பல கருத்துக்களை கூறி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்களை வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். ஆக அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளணும். முதல்ல ஹதீஸை பாருங்க. அதாவது புகாரியில வரக்கூடிய 110வது ஹதீஸ், இன்னும் பல அறிவிப்புல இருக்கு. 3539, 6188, 6197 போன்ற பல இடங்கள்ல இருக்கிறது. இதுல பார்க்கிறோம். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் பேர் வந்து அபுல் காசிம், காசிமுடைய தந்தைன்னு கூப்பிடுவாங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் முகமது என்ற பேரை வச்சுக்கிறங்க, என்னுடைய அபுல் காசிம் என்ற பேரை நீங்க யாரையும் வைக்க வேணாம் என்ற அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒமன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் கனவில் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டார். கனவுல ஒருத்தர் என்ன பார்த்தார் என்று சொன்னால் அவர் என்னத்தான் பார்த்தாரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. கனவில் என்னை கண்டவர் என்னையே கண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிட்டு, ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி, ஷைத்தான் என் தோற்றத்தில் தோற்றம் எடுக்க மாட்டான், ஷைத்தான் என்னை போன்று வர மாட்டான் என்று சொல்றாங்க. ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், என் தோற்றத்தில் அவனால வர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்போ நீங்க கனவுல என்ன பார்த்தீர்கள் என்றால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னை நீங்கள் கனவில் பார்த்தால் என்னதான் நீங்க பார்த்தீங்க, ஷைத்தான் என் தோற்றத்தில் வர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. மேலும் சொல்றாங்க பாருங்க இந்த ஹதீஸ்ல, ஒமன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், யார் வேண்டுமென்றே என் மீது பொய் உரைக்கிறாரோ அவர் தன்னுடைய இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும். வேண்டுமென்றே பொய் உரைக்கக்கூடியவர் தன்னுடைய இடத்தை எங்க அமைத்துக் கொள்ளட்டும், நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் சொல்றாங்க. ஏன் இது சொல்றாங்க? அப்போ இந்த கனவு சார்ந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இதை சொல்றாங்க. கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டார், ஷைத்தான் என் வடிவில் தோற்றம் எடுக்க மாட்டான், என் வடிவில் வரமாட்டான் என்று கூறிவிட்டு, யார் என் மீது பொய் உரைக்கிறாரோ அவர் தன்னுடைய இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்துல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்டால் அவங்க சொல்றாங்க, என் என்ன கண்டிருந்தீங்கன்னு சொன்னா என்னையே கண்டீங்க, ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான்னு சொல்லிட்டு அதுல நீங்க பொய் உரைச்சிங்க, உங்க இடம் நரகத்தில் அமைஞ்சிருன்றதை குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, யார் என் மீது பொய் உரைக்கிறாரோ அவர் நரகத்தில் தன்னுடைய இடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வை காணாம என்ன செய்யக்கூடாது, கண்டதாக நீங்கள் கூறினால் நரகவாசியா ஆயிருவீங்க என்ற எச்சரிக்கையும் இந்த வாசகத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இதை மட்டும் சொல்லிட்டு அப்போ பாருங்க நம்ம கனவுல வந்து இப்போ ஒருத்தர் வந்து முகமது என்று வர்றாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகி நான் தான் அவன் கனவுல வந்திருக்கேன்னு சொல்லி வந்தா ரசூலுல்லாஹ்வை தான் நம்ம பார்த்தோம் என்று பல அறிஞர்கள் பயான் பண்றதை நீங்க பார்க்கலாம். இந்த சலஃபுகள் சுன்னத் ஜமாத்துல பல நபர்கள் நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கனவுல என்ன செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து நான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் முகமது நபி என்று சொன்னா அவங்க எப்படிதான் இருப்பாங்களா, முகமது நபி தான் என்று இந்த ஹதீஸை வச்சு ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டதாக இவங்க பிரச்சாரம் பண்றதை பார்க்கிறோம். நீங்களும் கனவு காண முடியும் என்ற மாதிரியும் சொல்றதையும் பார்க்கிறோம். இதை சார்ந்து பல வழிகேடான கருத்துக்களையும் சொல்றாங்க, அது வேற. அப்போ இது சரியா என்று பார்த்தால் இதை பார்க்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. யாருக்கு சொல்லி இருக்கிறாங்க, நமக்கு சொல்லி இருக்கிறாங்களான்னா இல்லைங்க, சஹாபாக்கள் ஆகிய அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வை கனவில் காண முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறாங்க. இதை பார்க்கிறோம் புகாரியில 6993
6993 6993 பாருங்க. கனவுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நனவிலும் அவர் காண்பார், விழிப்பிலும் என்னை அவர் காண்பார் என்று சொல்றாங்க. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்தா. யார் கனவில் என்னை கண்டாரோ விழிப்பிலும் என்னை அவர் காண்பார், நனவிலும் அவர் என்னை காண்பார், அதாவது நிஜத்திலும் காண்பார் என்று சொல்றாங்க. வலா யதமஸ்ஸலு ஷைத்தானு பி, ஷைத்தான் என் தோற்றத்தில் தோற்றம் எடுக்க மாட்டான் என்று இதுலயும் அதே வாசகத்தை குறிப்பிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கலாமான்னு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் பார்க்கலாம்ன்றாங்க, ஷைத்தான் தோற்றத்தை வர மாட்டான்றாங்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு யார் பார்க்கலாம்னு கேட்டா, நனவில் பார்க்கக்கூடிய சாத்தியம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் கனவிலும் பார்ப்பாங்க. நனவில் பார்க்கக்கூடிய நிஜத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் கனவில் என்னை காண முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திட்டவட்டமாக இதை சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ் புகாரில 6993, சஹீஹ் முஸ்லிம்ல 4560 போன்ற விஷயத்துல நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொரு செய்தி பாருங்க, அஹமதுல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அபு ஐயாஷ் என்ற ஒரு மனிதர் அவர் வந்து கனவு பார்க்கிறார். ஃபரஆ ரஜுலுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யரன் நாயிம், தூக்கத்தில் ஒருத்தர் எதை காணுவாரோ, அதாவது கனவை எதை காணுவாரோ அதை கண்டார். கண்டுவிட்டு யா ரசூலல்லாஹ் இன்னா அபா ஐயாஷ் யர்வி அன்க கதா வ கதா, அந்த கனவு பார்த்திருக்கிறார். பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் பார்த்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஃபரஆ ரஜுலுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறார். எதை பார்த்திருக்காருங்க? ஃபீமா யரன் நாயிம், தூக்கத்தில் கனவு காணும் பொழுது ரசூலுல்லாஹ்வே பார்த்திருக்கார். அதாவது கனவுல் நபிகள் நாயகம் அவர்களை யார் பார்த்திருக்கிறார்? அபு ஐயாஷ் என்பவர் பார்த்திருக்கிறார். அப்போ மக்கள் கிட்ட சொல்றார், ரசூலுல்லாஹ் நான் கனவுல பார்த்தேன், ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் வர்றார். அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை கனவில் அவர் பார்த்ததாக கூறுகிறார் என்று கூறும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால சதக அபு ஐயாஷ், அபு ஐயாஷ் சொன்னது உண்மை, அபு ஐயாஷ் உண்மையை உரைத்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? கனவில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறாங்க. பார்த்த உடனே அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாரு, பார்த்தேன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மைதான், நீ பார்த்தது உண்மைதான் சொல்லி சொல்றாங்க. அப்போ மேல உள்ள செய்தி, முதல் செய்தி சொன்னது என்ன? கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டார், ஷைத்தான் என் தோற்றத்தில் உருவம் எடுக்க மாட்டான், அவன் ஷைத்தான் என் தோற்றத்தில் வர முடியாதுன்னு சொல்றாங்க. இரண்டாவது செய்தியில என்ன விவரிக்கிறாங்க? யார் கனவில் என்னை கண்டாரோ அவர் நனவிலும் என்னை காண்பார், நிஜத்திலும் காண்பார் என்று சொல்றாங்க. இந்த அபு ஐயாஷுடைய இந்த செய்தியை கவனிச்சு பார்த்தா நமக்கு தெரிகிறது, ரசூலுல்லாஹ் காலத்திலே அவர் இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்கிறார், கனவு காண்கிறார், ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாரு, பார்த்து ரசூலுல்லாஹ் கிட்ட வராரு, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அவர் பார்த்தது என்னத்தான் சொல்லி ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியும். யாரு பார்க்க முடியும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் யார் வாழ்ந்தாங்களோ அவங்களால தான் பார்க்க முடியும். இதை இந்த ஹதீஸ்கள் திட்டவட்டமாக என்ன செய்துங்க? ஒரு அறிவுபூர்வமான கருத்தை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால வரக்கூடிய அத்தனை மூட நம்பிக்கைகளையும் இது ஒழிக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க அறிவு ரீதியாக யோசிச்சு பார்த்தால் கூட காணாத ஒன்று நம்ம எப்படி பார்க்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பார்க்கல, இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுமை நாள்ல தான் பார்ப்போம். இப்போ பார்க்காத அவங்களுடைய தோற்றங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முடிகள் எப்படி இருக்கும், உங்க நிறம் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு ஹைட்டா இருப்பாங்கன்ற மாதிரி அவங்களுடைய ஷமாயில்கள், அதாவது தோற்றங்கள் எப்படி இருக்குன்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுல அவங்க தோற்றங்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்க தவிர முகம் நமக்கு தெரியுமா, தோற்றம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, கற்பனையாக தான் நமக்கு இருக்கு. அப்போ பார்க்காத ஒரு நபரை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அப்துல் காதர்னு ஒருத்தர் பார்த்துருக்கேன், திருப்பி நான் தூங்கும்போது கனவுல பார்க்குறேன்னா நேரில் பார்த்துருக்கேன், கனவுல நான் பார்க்கறதுக்கு என் அறிவு ஏற்றுக்கொள்ளுது. நிறைய உறவினர்கள், தாயிலிருந்து, தந்தையிலிருந்து, அண்ணன்லேருந்து, தம்பியிலிருந்து, நிறைய உறவுலேருந்து, நண்பர்கள்லேருந்து பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இப்போ வேற யாராக இருக்கட்டும், அவங்கள நான் பார்த்துருக்கேன், கனவுல நான் வருவாங்க கிட்ட வருவாங்க. இப்போ பார்க்காத ஒருவர் பார்க்க முடியும்ன்றது அறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமும் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது அம்சம் என்னன்னு கேட்டால், இதில் எப்படி வழி கெடுக்கிறாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில பார்க்கலாம் என்று சொல்லிட்டு இந்த வழிகேடான கருத்துக்களை ஏராளமாக என்ன செய்யறாங்க, பல நபர்கள் பரப்புறதை பார்க்கிறோம். அதுல முதல்ல இந்த ஒரு காணொளியை பாருங்க. இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் நினைக்கிற பொழுதெல்லாம் கனவுல பார்க்கணும், அதுக்கு ஒரு ரூட் சொல்லி தாங்க.
என்ன பேரின்ப காதல் அருமை சகோதரர்களே, என்ன காதல்! கண்மணி நாயகம் பதில் சொல்கிறார்கள், இந்த துஆவை ஓதுங்க, நான் கனவில் வந்து விடுவேன். அல்லாஹும்ம பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரினி வஜ்ஹ சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலம் வ மஆலா. இறைவா, கண்மணி நாயகத்தின் பொருட்டால் என் கண்மணி நாயகத்தின் திருமுகத்தை எனக்கு காட்டுவாயா. நம்ம ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா? இந்த காணொளியில எப்படியெல்லாம் ஒரு வழிகேடான கருத்தை சொல்றாங்கன்றத பாருங்க. ஷாதுலியா தரிகான்னு ஒரு தரிகா இருக்குங்க. இவருடைய பேர்ல தான் வச்சிருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். இவர் சம்பந்தமாக இவர் இப்போ பேசுனது கவனிச்சிருப்பீங்க. இந்த துஆவை வந்து அல்லாஹும்ம பி ஹக்கி சய்யிதினா முஹம்மத் அரினி வஜ்ஹ சய்யிதினா முஹம்மத் ஹாலம் வ மாலா என்ற துஆவை கற்றுவேற கொடுப்பார் மக்களுக்கு. இந்த துஆ மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. தூங்கும் பொழுது என்ன செய்யுங்க, ஓதுங்க. ஓதுனா நம்ம கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை சொல்லி மக்களை தூண்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கின்றோங்க. அப்போ இது சம்பந்தமா எடுத்து நம்ம பார்க்கிறோம். அதாவது முகமது அபுல் மவாஹிப் ஷாதுலி, அதாவது இவங்க ஷாதுலிய தரிகான ஒன்று வைத்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல இணை வைப்பான காரியங்கள் அங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஷிர்கான காரியங்கள், பல மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய அத்தனை தன்மைகளை அங்க இருக்கிறத பார்க்கிறோம். இவர் அவுலியா, மிகப்பெரிய அவுலியா, அவர் பேர்ல தரிகா என்று சொல்லி பல வழிகேடான காரியத்தை, மார்க்கத்தில் இல்லாத பித்அத்தான அனாச்சாரமான காரியத்தை எல்லாம் செய்யறாங்க. அதுல இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கனவு சம்பந்தமான விஷயத்துக்கு வர்றேன். இவர் இருக்காருல, இந்த துஆ கத்து கொடுத்தாங்கல்ல, இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? அதாவது இந்த ஷாதுலி என்று சொல்லப்படக்கூடிய இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ காலத்துல வாழ்ந்த மாதிரியும், ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு உங்களை நான் கனவுல பார்க்கறதா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்ட மாதிரியும், ரசூலுல்லாஹ் துஆவை கத்து கொடுத்த மாதிரியும் இவர் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எடுத்து பார்த்தாதான் தெரியுது, இவரே ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தாராம். யாரு? ஷாதுலி நாயகம் இவங்க சொல்றாங்களே, அவுலியான்னு சொல்றாங்க. மறுமையில தான் தெரியும் அவுலியாவா இல்லையான்றது, மறுமையில தான் தெரியும். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாராம். கனவுல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்களா, இவருக்கு சில துஆக்கள் கத்து கொடுத்தாங்களாம். இதெல்லாம் நீ ஓது, தூங்கும் பொழுது ஓது, ஓதினால் என்ன நீ கனவில் என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்ற கருத்துல ரசூலுல்லாஹ் இவருக்கு துஆ கத்து கொடுத்தாங்களாம். அதை அவர் சொன்னாரா, அதை வச்சு இவங்க சொல்றாங்க. எவ்வளவு சுத்துது பாத்தீங்களா? இது டைரக்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர் இல்ல இவர். வரலாறு எடுத்து பார்த்தா 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சூஃபின்னு இவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு அறிஞராக, எழுத்தாளராக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இவர் அவுலியாவா இவங்க ஆக்கிட்டாங்க, அது வேற விஷயம், தனி விஷயம். அப்போ இதுல இவர் கனவில் கண்டார். கனவுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, இதை வந்து நீ ஓதினால் உன் கனவுல வந்து என்ன செய்யும், நான் வந்து வருவேன். யார் இதை ஓதுறாங்க, உன் கனவுல வருவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அதை வச்சு துஆ கத்து கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு வழிகேடான கருத்துன்றத பாருங்க. அல்லாஹும்ம பி ஹக்கி சய்யிதினா முஹம்மத் அரினி வஜ்ஹ சய்யிதினா முஹம்மத் ஹாலம் வ மாலா என்ற துஆவை ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பொய்யான விஷயம் இது. அந்த ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம்ல, அதாவது கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டார், ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யார் என் மீது பொய் உரைக்கிறானோ அவன் தன்னுடைய இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் சொன்னாங்களே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காம பார்த்ததாக கூறினால் அது நரகத்தில் சேர்த்து விடும் என்ற எச்சரிக்கை நம்ம என்ன செய்யணும், பயந்து கொள்ளணும். அதுல அதை பார்க்கிறோம். அவர் சொன்னாராம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நான் பார்த்தேன், கனவில் பார்த்தேன். கனவில் என்னை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 5 தடவை கூறு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 5 தடவை கூறு. பிறகு அல்லாஹும்ம பி ஹக்கி சய்யிதினா முஹம்மத் அரினி வஜ்ஹ சய்யிதினா முஹம்மத் ஹாலம் வ மாலா என்று சொன்னால், ஃபைன் குல்தஹா இந்த நௌமி, நீ தூக்கத்தில் நீ கூறினால் காட்சி பார்க்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு வழிகேடான கருத்துன்றதை புரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யார் வந்து சஹாபாக்களா இருக்கக்கூடியவர்கள் தான் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சாத்தியமே தவிர, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மர்ரானி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்தா, யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் நனவிலும் என்னை காண்பார், நிஜத்திலும் காண்பார் என்று கூறியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கு நேர் மாறான வழிகேடான கருத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க, இதை பார்த்துட்டு மார்க்க ரீதியான பதிலை நம்ம பார்ப்போம். என்ன இவர் சொல்றாருன்னு கேட்டா, இந்த கிளிப்பை பாருங்க. இவர் கனவு பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்தா என்ன பாக்கியம், எதெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் இவர் சொல்றத நீங்க கவனிச்சு பாருங்க. எப்படி ஒரு வழிகேடான ஒரு கொள்கையின் பக்கம் நம்மளை அழைச்சிட்டு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க,
என்ன ஒருத்தர் கனவுல பார்த்துட்டாருன்னா அவர் என்னதான் பார்த்தார், வேற யாரும் என் கனவுல வரமாட்டாங்க. ஷைத்தான் என் கனவிலே வருகிற சக்தி கிடையாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது வாழ்நாளில் பலமுறை கனவு பார்க்க தௌஃபீக் செய்வார். அந்த திருமுகத்தை பார்த்தால் நம்ம உள்ளமெல்லாம் ஒளிமயமாக்கிவிடும். கெட்ட குணங்கள் மௌத்தா போயிடும். கெட்ட குணங்கள் மௌத்தாயிடும். பொறாமை அழிந்து போகும். பெருமை இல்லாமல் போகிவிடும். இஹ்லாஸ் ஹயாத் ஆகிவிடும். அண்ணலாரை ஒருமுறை கனவிலை பார்த்தால் இஹ்லாஸ் வந்துடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா, நமது மனைவி மக்களுக்கு நசீபாக்குவானா. அப்ப இந்த காணொலியில என்ன இவர் சொல்றாரு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கனவுல ஒரு முறை நம்ம பார்த்தால், கனவுல ரசூலுல்லாஹ் நம்ம ஒரு முறை பார்த்துட்டோம்னா கனவுலையே உள்ளம் ஒளிமயமாகிடும். உள்ள என்ன செஞ்சிடும், ஒளிமயமாயிரும். கெட்ட குணங்கள் எல்லாம் மௌத்தாயிடுமா, கெட்ட குணங்கள்லாம் மௌத்தாயிடும். பொறாமை என்ன செஞ்சிடும், பொறாமை எல்லாம் அழிஞ்சு போயிடும். பெருமை இருக்குல்ல, கிபுரு, பெருமை எல்லாம் இல்லாமல் ஆகிடும். இஹ்லாஸ் இருக்கு பாருங்க, மன தூய்மை, மன தூய்மையோட அமல் செய்யணும் பாருங்க, இந்த இஹ்லாஸ் ஹயாத் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, எல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை கொடு. மக்கள்லாம் ஆமீன் அப்படின்றாங்க. என் குடும்பத்தாருக்கும் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்கிற பாக்கியத்தை கொடு என்று கேட்டா ஆமீன் அப்படின்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்ப்பது என்பது அவ்வளவு பெரிய பாக்கியம். துவா, அவர் முன்னாடி பேசின அந்த அறிஞர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு துவா கத்து கொடுக்கிறார். இந்த துவா வந்து ஓதுங்க ஷாதுரி நாயகமே சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் வந்து கனவுல வந்து ஷாதுரி நாயகருடைய கனவுல சொல்லிட்டு போனாங்க. அப்ப ஷாதுரி நாயகர் என்ன பண்ணிட்டாராம், அந்த துவா சொன்னதுனால நாம இந்த துவா ஓதுனா ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம் என்று வழிகேடான ஒரு பொய்யான கருத்தை இவர் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது உள்ள ஒளிமயமாயிரும், கெட்ட குணம் நீங்க மௌத்தாயிரும், பொறாம அழிஞ்சிரும், பெருமை இல்லாம ஆயிரும், இஹ்லாஸ் ஹயாத் ஆயிரும் சொல்லி நமக்கு எல்லாம் இந்த நசீப கூடிய அல்லான்னு சொல்லி துவா கேட்கறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தா இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று மக்களை தூண்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம இன்னும் நிறையங்க சமுதாயத்தில் நிறைய தர்கா வழிபாடுகள் இருக்கு. எந்த தர்கா வழிபாடு வரலாறு நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, எல்லாத்தினுடைய பின்னணி எடுத்து பார்த்தா கனவுல வந்து சொல்லிட்டு போன அந்த அவுலியா வந்தாரு, கனவுல சொன்னாரு இந்த இடத்துல நீ தர்கா கட்டு, இந்த இடத்துல நீ கொடி மரம் வை என்று அவுலியா கனவுல சொன்னாரு. ரசூலுல்லாஹ் என் கனவுல வந்து சொன்னாங்க என்று பொய் சொல்லி தான் பல இடத்துல இவர்கள் தர்காவை கட்டுகிறார்கள். அவுலியா வந்து சொன்னார், ஷாதுரி நாயகம் சொன்னார், அப்துல் காதர் ஜீலானி சொன்னார், சாகுல் ஹமீத் வாதுஷா நாயகம் சொன்னார், இந்த வாப்பா சொன்னார், இந்த பாவா சொன்னார் என்ற பெயர்ல, இந்த மஸ்தான் சொன்னார் என்ற பெயர்ல தான் பல தர்காக்களை கட்டி இருக்கிறாங்க. அப்ப நம்ம இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறோம். முதல் விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தெரிஞ்சுக்கிறோம். யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னை நிஜத்திலும் காண்பார் என்று சொல்லி இருக்கிறாங்க. இவர்கள்லாம் பின்னாடி வந்தவர்கள், இவர்கள்லாம் பார்த்தார்கள் என்று சொல்வது பொய்யானது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல உண்மையே கிடையாது. மார்க்கத்தின் பெயரால ஒரு வழிகேடான கருத்துக்களை நிறுவுவதற்கு தர்கா கட்டுறதுக்கு இஸ்லாத்தில் தடை இருக்கு. தர்காவை இடிச்சு தள்ள வேண்டும் என்றுதான் ஆதாரம் இருக்கு. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜஸ்ஸல் குபூர் யுப்னா அலைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகள் பூசப்படுவதை தடுத்தார்கள், கபறுகளை கட்டப்படுவதை தடுத்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். லா தத கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, எந்த கபராக இருந்தாலும், உயரமாக இருக்கக்கூடிய எந்த கபராக இருந்தாலும் தரைமட்டமாக்காமல் விடாதே என்று கூறி இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தரைமட்டம் ஆக்க சொல்றாங்க. உயரமா எந்த கபரும் இருக்கக்கூடாது. அது மண்ணாக பூசி இருந்தாலும் சரிதான், கட்டடமாக பூசி இருந்தாலும் சரிதான், சுண்ணாம்பு கலவையால் பூசி இருந்தாலும் சரிதான், உடைக்கணும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அது எப்படி ரசூலுல்லாஹ் வந்து கனவுல சொல்லிட்டு போவாங்க, ஒரு அவுலியாவுன்னு சொல்லிட்டு போவாரு, தர்கா கட்டுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப அவர் அவுலியாவே இல்லையே, ஷைத்தானாச்சு அவரு. தர்காவை இடிக்க வேண்டும் என்ற ஆதாரம் இருக்கும் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் இருக்கும் பொழுது அதுக்கு நேர் மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? அதை யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.